ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் பாடி சரவணா ஸ்டோர் த லெஜெண்ட் ஷோரூமில் இருக்கக்கூடிய ஆன்டிக் ஸ்டோன் பேங்கிள்ஸ் அண்டு ட்ரெடிஷ்னல் ஸ்டோன் பேங்கிள்ஸ் காட்டியிருக்குங்க. அதோட குழந்தைங்க பார்ன் பேபிஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு டிஸ்டி கலக்கிறதுக்கு அதுக்கு எல்லாம் கையில் காப்பு மாதிரி, காலில் கொலுசு மாதிரி, அண்ணா கயிறு எல்லாமே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கூட லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது ஒரு சூப்பரான 2 லேயரில் இருக்கக்கூடிய பேர் பேங்கிள்ஸுங்க. குட்டி குட்டி ஸ்டோன்ஸு, அந்த பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வந்தது ஹைலைட்டுங்க. வேறு லெவலுங்க, அழகான பீஸுங்க. ஃபஸ்ட்டு நான் காட்டினது ஒரு பேங்கில் 3 பவுன் இருந்துச்சுங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் 4 ஒயிட் ஸ்டோன்ஸ் வரும். ரூபி ஸ்டோன்ஸு திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, ஓவல் ஷேப்பில். அதில் பாக்ஸாக எனாமல் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் வருது. இது ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷனுங்க. இதில் க்ரீன் கலர் ஸ்டோனும் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. பிளாக் செமி ஆன்டிக் ஃபினிஷிங்கில் லக்ஷ்மி அம்மா உருவம் வருது. அடுத்தது இது ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரீன் அண்டு மெரூனுங்க. இது பிங்க் கிடையாது, மெரூன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இது பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அம்மன் உருவம், நடுவில் ஒரு ஃபுல்லாக ரவுண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் அம்மன் வராங்க. அப்புறமா ஒரு பேர்டோட தலை மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ அழகான பேர் பேங்கிள்ஸ் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதெல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டியான ஸ்டோன் பேங்கிள்ஸ் தான். ட்ரெடிஷ்னல் பீஸும் இருக்குங்க. எல்லாமே பாடி சரவணா ஸ்டோர் த லெஜெண்ட் ஷோரூமில் இந்த இதாங்க காட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ கிராம் ரேட் ஏறிட்டே போகுது பாருங்கள். இப்போ இன்றைக்கி ஏறிடுச்சு திருப்பி. ரொம்ப எப்படி தான் மிடில் கிளாஸு நம்ம மாதிரி இருக்கிறவங்க வாங்க முடியணும்னு தெரியல. இது ஒரு அழகான பேட்டர்ன்ஸ் பாருங்கள். முடிஞ்ச ஒரு மாதத்துக்கு ஒரு 1/2 கிராமாவது சேர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கூட சேர்த்து வச்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குது. இது மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே இறக்குறவங்க வாங்கிட்டு தாங்க இருப்பாங்க. என்ன சொல்கிறது, ஒருவேளை அவங்க பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமில்ல. ஸோ நம்ம கண்ணோல பார்த்துட்டு சந்தோஷப்படலாம், அதுதான் நான் நினைக்கிறது. அடுத்தது இது ஒரு பேட்டர்னு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூபி அண்ட் எமரால்டு கொடுத்துருக்காங்கங்க. இதில் இருக்கிற ரூபி எமரால்ஸ் ரியல் ரூபி எமரால்ஸ் தாங்க. எப்போவுமே ரூபி எமரால்ஸ் கேரட் வைஸ் தான் வருமா கணக்கு. நான் காட்டியிருக்கிறது எல்லாமே ஸ்டோன்ஸு வெயிட்டோட இல்லைங்க. ஸ்டோன்ஸ் வெயிட் கழிச்சிட்டு வெறும் கோல்டு வெயிட் தாங்க மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்கக்கூடிய நவரத்னம் பேங்கிள்ங்க. இது ரெண்டுமே சூப்பராக இருக்குல்ல. இது ஓவல் டைப்பில் வரும் இந்த நவரத்னம் பேங்கிள். இதுக்கு நவரத்னம் இது ரவுண்டு ஷேப் கிடையாது. நம்ம மோதிரம் போடுவோம், நல்லா கவனிச்சா தெரியும். அந்த ஃபினிஷிங்க்கு சைடில் கம்பி ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைமண்ட் கட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. இது பேர் பேங்கிள் 5 பவுன் கிட்ட வருது. இது ஒரு கொஞ்சம் ட்ரெண்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ட்ரெடிஷ்னலான பேர்ஸ் தாங்க. அது எல்லாமே 5 பவுன் கிட்ட இருக்குது, 2 பேங்கிள் சேர்த்து. நீங்கள் வேணும்னா சிங்கிளாக கூட கொடுப்பாங்கங்க இந்த பேங்கிள்ஸு. எது ட்ரெடிஷ்னல் வேறு இது மாதிரி தனியாக இந்த பேங்கிள்ஸ் இருந்தால் அது மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டியாக இது மாதிரி ட்ரெண்டியாக சில பேங்கிள்ஸு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் காட்டிருக்கேல்ல, அது பேர் தான் வாங்கணும். அது டேக் நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிடும். டேக் 2 பேங்கிளுக்கு சேர்த்து போட்டிருந்தால் அவங்க கொடுக்க மாட்டாங்க, 2 தான் வாங்கணும். இது ஒரு குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லைங்க, கெம்பு ஸ்டோன் குந்தன், அந்த குந்தன் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரியல் ரூபிங்க, ரூபி வச்சு பண்ணியிருக்காங்க. ஓவல் ஷேப்பில் சைடுக்கு ஒரு ரூபி வச்சு அந்த சைடு இந்த சைடு கம்பி டைட்டாக பிக் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது 3 லேயரில் ஸ்டோன்ஸ் மாதிரி குட்டி ஜர்கான் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு ஷைடிங் மாதிரி ஸ்லைடு மாதிரி சைடுக்கு கொடுத்துருக்காங்க. பைப்பிங் மாதிரி மேட் ஃபினிஷிங் மாதிரி தெரியுது. 2 லேயரில் கம்பி வருது. இதில் 2 பேங்கிள் ஒட்டின மாதிரி மேட் ஃபினிஷிங் கொடுத்துட்டு குட்டி ஸ்டோன்ஸுங்க. எவ்வளோ அழகாக பதிச்சிருக்காங்க தெரியுமா? எங்குமே அது கீழே விழாது, அப்படி டைட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரூபி பேங்கிள்ஸ் தாங்க. ஃப்ளவர் பேட்டர்னில் ரூபி வருது, அங்கங்கே பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி வருது. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இது ஒரு மாடல்ஸுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு திலகம் ஷேப்பில் பிங்க் அண்டு க்ரீன் கலர் ஸ்டோனும் ஓவல் மாடலில் அங்கங்கே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு க்ரீன் ஒயிட்டு அண்டு பிங்க் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. சிம்பிளான பேட்டர்னு. அடுத்தது இது ஒரு பேட்டர்னுங்க. க்ரீன் அண்டு ஒயிட் ஸ்டோன் வச்சு
பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அம்மன் உருவம் வர மாதிரி ஒரு ரவுண்டு பாக்ஸ் மாதிரி வர மாதிரி சூப்பராக இருக்குது. இது கம்பி டைப்புங்க, கெட்டியாக இருக்கும். இங்கேருந்து பேபி கேர்ள்ஸுக்கு குழந்தைங்க பிறந்த உடனே போடுவாங்க இல்லைங்க, டிஸ்டிக்ன்னுட்டு கையில், அது மாதிரி வளையலுங்க இது எல்லாமே. இது 2 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 கிராம்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து யானையோட முடின்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. யானையா ஏதோ சொன்னாங்க தமிழில், அந்த இதோட முடின்னு சொன்னாங்க. யானையா குதிரை ஏதோ சொன்னாங்கங்க, அது தமிழில் எனக்கு தெரியல பேர். இதெல்லாம் டிஸ்டி பூசுங்க, டிஸ்டிக் கழிப்பாங்கல்ல குழந்தைங்களுக்கு டிஸ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு. முத்து, பவளம், கருப்பு பீட்ஸு அது மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 2 கிராம், 2.5 கிராம், 3 கிராம் அப்படி தான் வருதுங்க. 2 சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒரு சில மாடல் வந்து 1.5 கிராம்லவே இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு காப்பு போடுவாங்கள்ல கையில், அதுக்கு இது டிஸ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது பக்கத்தில் போட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சுருவாங்க. இது வந்து ஹூக்கு நம்ம செயினுக்கு போடுவோம்ல அந்த பேட்டர்னும். இந்த கருப்பாக இருக்குல்ல இதெல்லாமே பேங்கிள் மாதிரி டைப்புங்க, டிஸ்டி இருக்காதா குழந்தைங்களுக்கு அது போட்டால். அப்புறமா இது இந்த பேட்டர்ன் எல்லாம் பாருங்கள், விரலுக்கு ரிங்ஸ் வரும் இல்லை ஹேண்டுக்கு, அந்த ரிங்ஸோடு சேர்த்து ப்ராஸ்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு தான். இது எல்லாமே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து முஸ்லீம் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லனே இப்படி தான் போடுவாங்களா, அங்கே சேல்ஸ் கேர்ள்ஸ் சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல. நம்ம இதுக்கெலாம் நம்ம ஹிந்துஸ் வாங்க மாட்டான், ஆனால் அவங்க அது மாதிரி போடுறாங்களா, அவங்க தான் வாங்குவாங்களா. நான் கேட்டேன், ஏங்க இது மாதிரி குழந்தைங்களுக்கு கூட போடுவாங்களா? இல்லைங்க போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதெல்லாம் பேங்கிள்ஸுங்க குழந்தைங்களுக்கு. எல்லாம் எப்படியும் ஒரு 5 வயசு வரைக்கும் போடலாம்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட்டில் காட்டினேன் இல்லைங்க, அதெல்லாம் ப்ராஸ்லெட் வரும் இல்லை, கடா ப்ராஸ்லெட் மாதிரி அந்த பேட்டர்னும். இது வந்து அட்ஜஸ்டபுள். அந்த குழந்தைங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 10 வயசு வரைக்கும் போடலாங்க. அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம கூட போட்டிக்கலாம், பெருசாக இருக்குது உள்ளே, அவ்வளோ லென்த்து வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த செட்டு எல்லாமே 4 கிராம், 3 கிராம், 5 கிராம் அப்படி வருதுங்க. அடுத்தது இது ஒரு பேட்டர்னுங்க. இதுவுமே பால்ஸை கொடுத்து அட்ஜஸ்டபுள் தான், கம்பி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வெயிட்டே இருக்காது, கெட்டியாக இருக்கும், பார்வையாக இருக்கும் அந்த பால்ஸ் இருக்கிறதுனால. அடுத்தது இது மாதிரி காட்டியிருக்கேன் இல்லைங்க, இது வந்து இன்னும் சின்ன சைஸ், குழந்த பிறந்த உடனே போடுவாங்கள்ல அந்த சைஸு. இதெல்லாமே கொலுசுங்க குழந்தைங்களுக்கு தான், கொலுசும் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே கைக்கு போடுவாங்க, காலில் அப்படியே ஹூக்கு வச்சு போடுவாங்கள்ல அந்த பேட்டர்ன் இது. அடுத்தது இது ஏதோ ப்ராஸ்லெட் மாதிரி யானை, சிங்கம், மீன் அதோட ஒட்டின மாதிரி 2 ஃபேஸ் ஒட்டின கிட்ட ஒரு கம்பி மாதிரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் த்ரெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஜென்ஸுக்கு போடுவாங்களா அது மாதிரி குழந்தைங்களுக்கு. அடுத்தது இது ஒரு பேங்கிள் பேட்டர்னுங்க, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த பேங்கிள் பேட்டர்னில்வே வருது. இதுவுமே ஒரு 10 வயசு வரைக்கும் வாங்கி போடலாம் குழந்தைங்களுக்கு, கெட்டியாகவே இருக்கும். இதெல்லாமே 1 பவுனு 1.5 பவுன் இருக்குங்க, 2 பேங்கிள்ஸ் சேர்த்து 10 கிராமுக்குள்ளவே வருது மோஸ்ட்லி. அடுத்தது இது ஒரு கொலுசு தாங்க, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல. நம்ம வெளியில் பார்த்துருக்கோம்ல கொலுசு, அது தங்கத்தில்ங்க 3 பவுன் வருதுங்க. சலங்கு சவுண்டு வருதுங்க, அது சவுண்டு அழகாக வருது. ஸ்க்ரூ பேட்டர்னு 3 முத்து கீழே வருது. முத்து வேண்டாம் அப்படியே ப்ளைனாக வேணுமுன்னா அது இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் ஒன்றும் 2 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, 1.5 பவுன்லேருந்து மெலிசாக இருக்குது, 2 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலில் போடுற கடியமுங்க இது கொலுசு குழந்தைங்களுக்கு கோல்டில். அடுத்தது இது மாதிரி 10 கிராம்லன்னு இருக்குங்க, இது காலில் போடுறதா. அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு காலில் போட்டு அப்படியே டைட் பண்ண வேண்டியதுதான், அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் இதுவுமே. ஆனால் அந்த சைடு இந்த சைடு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கோல்டு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு, கொஞ்சம் கெட்டியாக நல்லா இருக்கும். காலில் தங்கம்ல போடணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டிடலாம். நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் 1 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, 8 கிராம், 7.5 கிராம், 9 கிராம் அப்படி இருக்குது. இதையோட நம்ம குழந்தைங்க பிறக்கிற குழந்தைங்கள வந்து இது பாருங்கள், இது வந்து 6 கிராம் தான் போடலாம், அட்ஜஸ்டபுள் தான். குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், காதோடு அப்படியே போய் ஒட்டிட்டு அப்படியே இருக்கும். ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அது ஓப்பனபிள் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு குத்திட்டே இருக்கும். மீடியம் அளவு வரைக்கும் போடலாம் குழந்தைங்களுக்கு. இது அதே பேட்டர்னில் 12 கிராம் பார்த்திங்களா, ஒரு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து 1.5 பவுன் இருக்குது. பிறக்கிற குழந்தை குட்டியாக இருக்குது, சாலிட்டாக இருக்குங்க. ஆனாலும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம காதில் போட்டால் கம்பல் ரிங்கு போடுவோம் எல்லா காதில் அந்த காலத்தில், அந்த பேட்டர்ன் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு.
இந்த ட்ரேலெல்லாம் அதே மாதிரி தான் 6 கிராம் 5 கிராம் 7 கிராம் 8 கிராம் அப்படி இருக்குங்க. ஜென்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு பேபி கேர்ள் பேபி பாய் யார் பிறந்தாலும் போடலாமா. இது வந்து அண்ணா கயிறுங்க. இது ஒரு அட்ஜஸ்டபிள் தான். அங்கே ஹூக் அங்கங்கே தெரியுதில்ல, அதில் இடுப்பு சைஸுக்கு பிறந்த தகுந்த மாதிரி அந்த கொக்கி வந்து மாட்டலாமா. இது வந்து கழுத்தில் கூட போட்டிக்கலாம், அப்படியே செயின் மாதிரி குழந்தைங்களுக்கு போடும்போது அவங்களுக்கு போட்டுட்டு, இல்லைன்னா நம்ம கூட போட்டிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இதுவுமே 1 பவுண்ட்லேருந்தே இருக்குங்க. 6 கிராம் 7 கிராம் அப்படிலேருந்தே இருக்குது. கொஞ்சம் வெயிட்டு கெட்டியாக வாங்கினா லைஃபு நல்லா வரும் குழந்தைங்களுக்கு. இல்லை நம்ம கூட அவங்க போடுற வரைக்கும் போட்டுட்டு நம்ம கூட கழுத்தில் போட்டிக்கலான்னு என்னோடய ஒப்பீனியன். அடுத்தது இது வந்து வெளியில் வாங்குகிறோம் இல்லை நம்ம அண்ணா கயிறு, அதே மாதிரி பேட்டர்ன் ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் தான். இது அட்ஜஸ்டபிள் கோல்டுன்னு பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் எல்லாமே 2 பவுனு 16 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 16 18 20 அப்படி இருக்குது. நம்ம தால் செயின் வரும் இல்லை, அந்த பேட்டர்ன் அட்ஜஸ்டபிள் தான் இதுவுமே. இது 3 பவுண்டில் இருக்கக்கூடிய அண்ணா கயிறுங்க. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. பாடி சரவணா ஸ்டோர் த லெஜெண்ட் ஷோரூமில் லெஜெண்ட்ன்ற மாதிரி செம்மையாக இருக்குங்க. மாடல்ஸ் எல்லாமே அவ்வளோண்டு குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு கூட சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் வாங்கணுமென்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பார்க்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.